அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். ஆண்டவரே, மனிதர்களால் இயலாத செயல்களை செய்து அற்புதமாக எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பவரே, நாள்தோறும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் மக்களுக்கு செய்து கொண்டிருப்பவரே, நாங்கள் இருப்பதும் இயங்குவதும் உமது அருளால்தான். நீர் கொடுத்திருக்கிற இந்த நாளுக்காகவும் உம்மோடு இருக்கின்ற இந்த நேரத்திற்காகவும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் சிம்சோனின் பிறப்பை பற்றி. எவ்வாறு அவர் கடவுளின் வல்லமை மிக்க கருவியாக இருப்பார் என்றும் போரிட்டு இஸ்ரவேல் மக்களை மீட்பார் என்றும் தெளிவுபடுத்துகிறது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், சக்கரையாவிற்கு கபிரியேல் தோன்றி அவருக்கு திருமுழுக்கு யோவான் பிறப்பார் என்றும் அவர் வல்லமையான ஆண்டவரின் கருவியாக இருப்பார் என்பதை பற்றி தெளிவுபடுத்துகிறது. இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம். கடவுளின் பார்வையில் சக்கரையாவும் எலிசபெத்தும் நேர்மையாளர்களாக விளங்கினார்கள் என்றும் ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளையும் ஒழுங்குகளையும் கடைபிடித்து குற்றமற்றவர்களாய் வாழ்ந்தார்கள் என்றும் கூறுகிறது. மேலும் ஆண்டவர் சக்கரியாவிற்கு கபிரியேல் தூதர் வழியாக தோன்றி, அஞ்சாதீர், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. உம் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு யோவான் என பெயரிடுவீர். நீர் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர். அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சியடைவர். அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராய் இருப்பார் என்று கூறுகிறது. ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்ட யோவான் நல்லவராக வாழ்ந்தார். நாமும் ஆண்டவரை பின்பற்றி நல்லவர்களாக வாழ்வோம். அதிசயங்கள் அற்புதங்கள் நமக்கும் நடக்கும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன். புனித ரிஃபெஸ் கிறிஸ்துவிற்காகவும் அவர் மீது கொண்ட விசுவாசத்திற்காகவும் கொல்லப்பட்டவர்.